டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான எம்ஜிஆர் பாட்டு கேட்க போகிறோம். அந்த பாட்டோட மத்திய பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் பிகினிங்க்கு வரேன். உங்களால் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. டிஎம்எஸ் அவர்கள் பாடி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்ச ஒரு அற்புதமான பாடல். பாட்டை கேட்கலாம் வாங்க. பாட்டு முடிஞ்ச பிறகு சில சுவாரஸ்ய தகவல் இருக்கு சொல்கிறேன். பாட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. நடை பயிலும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும். நடை பயிலும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அடுத்த பேராகிராஃப். என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை. என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. மூணாவது பேராகிராஃப். அந்த நிலவு தூங்கும் நேரம் என் நினைவு தூங்கவில்லை. அந்த நிலவு தூங்கும் நேரம் என் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால். என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ண முடியுதா உங்களால்? பழைய பாட்டு கேட்குறவங்களா இருந்து பழைய பாடல்கள் பிடிக்கும் அப்படிங்கிற ஆளுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரம் உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் பரவாயில்ல, ஞாபகப்படுத்தின திருப்தி எனக்கு இருக்கு. வாங்க பாட்டை பார்க்கலாம். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இந்த பாட்டு ரொம்ப கிளாஸாக இருக்குங்க. பொதுவாக எம்ஜிஆரோட தனி சோலோ சாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சோக பாடலாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடலாக இருந்தாலும் சரி, அவர் ரொம்ப குஜால கத்திக்கிட்டே இல்லை சாரி, அவர் ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு பாட்டு தான் இது. பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஏரிக்கரையில் பாடுவார் அந்த பாட்டு. அருமையான பாடல்.